எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் இட்லி பொடி எப்படி செய்யறது, என்னோட ஸ்டைல் எப்படி செய்யறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. அதாவது இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். அதே அளவு தான் வந்து உளுத்தம் பருப்பும் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து குண்டு மிளகா வந்து எடுத்திருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு. உப்பு தேவையான அளவு, ஒரு பிஞ்சு வந்து பெருங்காயம், கருப்பு எள்ளு வந்து ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்காங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த எல்லா பொருட்களையும் வந்து வறுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் வந்து உப்பு பெருங்காயம் தவிர எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இழுப்பானையில தனித்தனியா பண்ணணும். அதாவது ஒன்னா பண்ணோம்னா சிலதெல்லாம் வந்து சீக்கிரமா வறுவட்டுரும், சிலதெல்லாம் வந்து லேட் ஆகும் வறுவடுறதுக்கு. அப்போ ஒன்று காந்தி போயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கருகுன ஸ்மெல் மாதிரி வந்துடும். வாங்க 1 by 1 வறுக்கலாம். கடாயை வச்சுட்டுங்க, அடுப்பு ஆன் பண்ணி சூடாயிடுச்சு. இப்போ வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். வாசனை வர வரைக்கும் வறுத்தா போடுங்க. வறுபாட்டுருச்சுங்க. இது ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க, வாசனையும் வருது. இப்போ இதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ குண்டு மிளகாயை போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு இருக்குங்க. இதெல்லாம் சீக்கிரம் கருகி போயிடும், நல்லா டக்குன்னு எடுத்துடணும். எள்ளு போட்டுக்கலாங்க. வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணுவாங்க யூஸ்வலாக இருக்கு. இப்போ கருப்பு போடணும்னா தான் இருக்குன்ட்டு கலர் கொஞ்சம் டார்க்காக இருந்தாலும் நல்லா இருக்கும். இதுதான் வந்து ஹெல்த்தியாக காட்டிடும். இது நல்லா வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பிலையை வந்து கடைசியாக லேசாக போட்டு வதக்கிடலாங்க. அது ட்ரைனஸ் போகணும் ஃபுல்லாக. நான் இப்போ ஈரப்பதம் போயிருச்சுங்க. இப்போ இதையும் வந்து மற்ற பொருளோட சேர்த்துடலாம். ஆறட்டும் கொஞ்ச நேரம். இப்போ இந்த வறுத்து வச்ச பொருள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ண வேண்டியது என்னன்னா, உப்பும் பெருங்காயமும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை மட்டும் அதோட சேர்த்து போட்டுடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிடலாங்க. நம்ம வேணும்னா பரபரன்னு அரைச்சிக்கலாம், நைஸாக வேணும் சில பேருக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரியும் அரைச்சிக்கலாம். பூண்டு வேணும்னா போட்டுக்கலாம், நான் போடலைங்க. இப்போ டேஸ்டியான ஹெல்த்தியான நம்மளுக்கு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா வந்து நம்மளுக்கு பல மாதங்கள் வந்து நல்லாயிருக்கும். தண்ணி படாமல் இருக்கணும். தண்ணி பட்டதுன்னா ஒரு மாதிரி வந்து பூஞ்சி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.